ஸோ நான் சொல்கிற இந்த உலகங்கிறது யார் அப்படின்னா இட்ஸ் அ பர்செப்ஷன். உங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன், உங்கள் மேலே அவநம்பிக்கையாக இருக்கக்கூடிய வைக்கிற விமர்சனம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளை நாம தான் நம்ப முடியும். ஸோ ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது என்னை வந்துட்டு அவ்வளோ எனக்கு ஃபேஸ் வேல்யூ இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த படத்துக்கு நான் தகுதி இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் நிறைய எமோஷன்ஸை வந்து பார்த்தோம். அப்புறம் ப்ரொடியூசர் சார் பற்றியுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இன்னுமே இருக்கா சார் உங்களுக்கு? எனக்கு இல்லை, எல்லாருக்குமே இருக்குமா. இன்னைக்கு புதுசாக வர எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம நினைக்கிற வெளியில் எல்லாருக்குமே ஈஸியாக எல்லாமே நடந்துருதுங்க. நம்ம நிறைய கஷ்டங்களை வெளியில் சொல்கிறதில்ல. அது வந்து இன்னும் மேலும் நிறைய பேருக்கு பெயினாக இருக்குங்கிறதுனால சொல்கிறதில்ல. பட் சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஏன் வருதுன்னா, தயவு செஞ்சு இதுக்காக பயந்து ஓடிடாதீங்க. அதுக்காக சொல்கிறது, பயமுறுத்துறதுக்காக இல்லை. உலகம் உங்களை பயமுறுத்தும், உலகம் உங்களை நம்பாது. இந்த உலகம் வந்து உங்களை தகுதியே இல்லைன்னு சொல்லும், நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்கும். ஆனால் அதே உலகம் நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மாற்றி பேசும். உன்னை போல் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லும், ஏய் அன்னைக்கே வந்து திறமையானவன்னு சொல்லும், நாம தான் இந்த மறந்துட்டோன்னு சொல்லுவோம். வாய்ப்பு கிடச்சிருந்தா அன்னைக்கு பெரிய ஆள் ஆகிருப்பான், இன்றைக்கி இவ்வளோ டிலேவாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணேன்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிற இந்த உலகங்கிறது யார் அப்படின்னா இட்ஸ் அ பர்செப்ஷன். உங்கள் மேலே வைக்கக்கூடிய ஒரு பர்செப்ஷன், உங்கள் மேலே அவநம்பிக்கையாக இருக்கக்கூடிய வைக்கிற விமர்சனம். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளை நாம தான் நம்ப முடியும். நம்மளை நம்பலைன்னா இந்த சமூகம் நம்மளை ஒரு இடத்துல நம்பாது இல்லையா? இப்போ நான் பிக் பாஸில் இருக்கும்போது எல்லோரும் ஒன்று கேட்பாங்க, எப்படி சார் 100 நாள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு கேட்குற விஷயம். என்னோடய முடிவுகள்லையும் என்னோடய பேச்சுலையும் எனக்கே நம்பிக்கை இல்லாமல் எனக்கே செல்ஃப் டவுட்டிங் இருந்துச்சுன்னா நான் எப்படி கிளாரிட்டியாக ஒரு வேலையை செய்ய முடியும்? நான் பேசுகிறதுல எனக்கே டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் டிபெண்ட் ஆகிடுவேன்ல. ஆமாம். அப்போ நான் தெளிவாக ஒரு விஷயம் இருந்தேன், தப்போ ரைட்டோ மக்கள் சொல்கிறத வெளில அக்செப்ட் பண்ணிப்போம், எனக்கு தெரியும் சரின்னு சொல்கிறத செஞ்சுக்கிட்டே போகிறோம். அதனால் நான் அன்றைக்கி சொன்ன விமர்சனங்கள் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் 6 நடிக்கும் 4th ஃப்ளோர் February 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில்.